வியூவர்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் அண்ட் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு ஃபீமேல் டாக் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். ஹீட் சைக்கிள் பற்றி, மேட்டிங் பற்றி, ஹெல்த்தி ஃபுட்ஸ் இஃப் ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி, இதெல்லாம் கலந்து எல்லாத்தையும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மால் ப்ரீட்லேருந்தே போகலாம். ஸ்மால் ப்ரீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா பீகிள், ஷிட்ஸு, இந்த மாதிரி ஸ்மால் ப்ரீட்லாம் வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து ஈட்டுக்கு வந்துடும். 6.5 மந்த்துக்குலாம் நமக்கு ஈட்டுக்கு வந்துடும். இல்லைனா வந்து ஒரு 7 மந்த்து மேலே ஆயிடுச்சு, ஒரு 8 மந்த்னாலும் இட்ஸ் ஓகே. ஸ்மால் ப்ரீடுக்கு கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம லேப் கோல்டன் ரெட்ரீவர்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு 5 to 7 மந்த் ஆகலாம் ஈட்டுக்கு வரதுக்கு. அதுக்கு மேலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 8 மந்த்தும் ஆகலாம், 9 மந்த் கூட ஆகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயின் டாக்னு சொல்லுவாங்க. ஜெயின் டாக்னா ஒன்றும் இல்லை, கிரேடன், இந்த மாதிரி பெரிய பெரிய டாக் வெரைட்டிஸ்லாம் வந்து 6.5லேருந்து 7.2 மந்த்துக்குள்ளே ஈட்டுக்கு வரலாம். அதுவும் நான் இப்போ சொல்கிற மாதிரி 8 மந்த்துக்கு மேலேயும் ஈட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் பீரியட் தான் 4 to 6 மந்த்ஸ் ஈட் டைம் தான் வந்து ஆனிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோஈஸ்டர்ஸ். ப்ரோஈஸ்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து 9 days இருக்கும். அந்த ஈட்டில் வந்து 9 daysக்கு அப்புறம் தான் மீட்டிங்கிறது ஒன்று வந்து நம்ம வந்து விடணும். பிகாஸ் அந்த 9 days முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மேல் டாக் வந்து ஃபீமேல் டாக் கூட விட்டால் வந்து அவங்க வந்து செட் ஆகாது. 9 daysக்கு அப்புறம் தான் மீட்டிங் விடணும். ஸோ இந்த 9 daysக்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஈஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ஸ்னால் ஈட் டைம் சொல்லுவாங்க. இந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் விடுவாங்க. இந்த ஃபீமேல் டாக் ஈட் சைக்கிளில் இருக்கும் போது நீங்கள் மேல் டாக் விடுறீங்கன்னா அதை பற்றி ப்ராப்பராக விசாரிச்சுட்டு அது நல்ல ப்ரீடானலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடுங்க. ஒரு பெட் ஷாப்லேயே இல்லை ப்ரீடர்கிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நல்ல ப்ரீடாக எவ்வளோ வந்து குட்டி எடுக்கும் எல்லாமே கேளுங்க. முன்னாடி லிட்டர்மெண்ட் எவ்வளோ இந்த மேல் டாகை விட்டுச்சு, நீங்கள் தாராளமாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்களே வந்து வீடியோ அனுப்ப சொல்லலாம், இல்லை நீங்களே டேரெக்டாக போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டைஜஸ்டிவ் பீரியடில் இருக்கும். டைஜஸ்டிவ் பீரியட்னா நம்ம பப்பி வந்து ப்ரெக்னென்சி பீரியட்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சி வந்து எத்தனை நாள் இருக்கும், எத்தனை மாதம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 62லேருந்து 65 days தாங்க இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வந்து 14 daysலேருந்து ஒரு 21 daysக்குள்ளே ஒரு செக் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம மேட் பண்ணிவிட்டு இல்லை பப்பி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, நம்ம ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி நினச்சிப்போம். ஃபால்ஸ் ப்ரெக்னென்சி வந்துச்சுன்னா ஹார்மோனியல் சேஞ்சஸ் அப்படிலாம் இருக்கும். சில பப்பிக்கு ரேராக தான் வரும். பட் வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செக் பண்ணிக்கலாம். ஒரு செக்அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு 2 times வரும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 yearக்கு ஒரு பப்பிக்கு 8 மந்த்தில் தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 8 month ஆகும். ஸோ 1.5 வருஷம் அந்த மாதிரிலாம் ஆகும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ உங்களுக்கு பப்பிக்கு வந்து 6 மந்த்தில் வருது, அடுத்த வருஷம் வந்து 6 மந்த்தில் வரல, வேறு மந்த் இப்போ ஒரு 5 மந்த்லேயே வந்துடுது, இல்லை ஒரு 8 month தள்ளி வருதுன்னா நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட தான் போகணும். செக் பண்ணுங்கள், ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக் எப்போ ஈட்டுக்கு வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, எப்போ இது ஈட்டுக்கு வந்துச்சு அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து எப்போ ஈட்டுக்கு வந்தது, எப்போ நீங்கள் மேட் பண்ணலாம் அது வரைக்கும் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து ஒன்று பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஈட்லேருந்து மேட் பண்ணாதீங்க, செகண்ட் ஈட்லேருந்து மேட் பண்ணுங்கள். அப்போ தான் டாக் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா வச்சுருக்கீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈட்டில் பண்ணலாம். பட் பெட்டர் வந்து நீங்கள் செகண்ட் ஈட்டில் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதுவும் நம்ம டாக் ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுங்க, பாயில் பண்ண எக்ஸ் கொடுங்க, மீட்ஸ், ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட அந்த ஃபிஷ்ஷில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணி அதை கொடுங்க. ஃப்ரூட்ஸில் வந்து வாட்டர் மிலன் அந்த மாதிரி வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிற ஃப்ரூட்ஸாக கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாக் வந்து ஈட் டைமில் இருக்குன்னா பிளட் தாங்க. பிளட் வந்து ட்ராப்பாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, ட்ராப்பாக இருக்கும். சில இதில் அவங்களே லிக் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா வந்து ஸ்ட்ரெயின் இருக்கும். அப்படி நான் பிளட் பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இவ்வளோ சொல்லியிருக்கோம் 9 months சாப்பிட மாட்டாங்க சரியா, ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி மோஷன் தெரியும், இந்த மாதிரி நமக்கு தெரியும். நான் பார்க்கவே இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட கூட்டு போய் செக் பண்ணுங்கள். அவங்க லைட்டாக பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வந்து வேக்சினேஷன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சில வேக்சினேஷன்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து டேப்லெட்ஸும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில சிம்டம்ஸ் வந்து அவங்க ஒரிஜினல் ஏரியா வந்து ரொம்ப பல்ஜாக இருக்கும் நம்ம டாக் வந்து ஈட்டில் இருக்கும் போது. ஸோ உங்கள் ஃபீமேல் டாக் ஈட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு மேல் டாக் வந்து மேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.